டெல்லியில் நாங்கள் இப்போது நிற்கிற இந்த இடம், டெல்லிக்கு யார் போனாலும் மறக்காமல் விசிட் பண்ணுற ஒரு இடம் இந்தியா கேட். அந்த இந்தியா கேட் பக்கத்தில் நாங்கள் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நண்பர்கள் எல்லாம் விதவிதமாக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்தை சுற்றி பார்க்குற நேரத்தில் நாம் டூரிஸ்டாக வந்திருக்கிறோம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு இடையூறு இருக்குது. நம்மளுடைய காதுகளை சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி சிலர் நம்மளை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் புகைப்படங்கள் எடுத்து தருகிறோம் என்று சொல்லி நம்மளை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பிழைப்பு, அவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நம்மை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற போது சில அசௌகரியங்களை நமக்கு ஏற்படுத்துகிறது. டெல்லியை சுற்றி பார்த்துவிட்டு மணாலிக்கு செல்வதற்கான பஸ்ஸை பிடிப்பதற்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து காஷ்மீரி கேட் என்ற இடத்தில் அமைந்திருக்கிற இன்டர்ஸ்டேட் பஸ் டெர்மினலுக்கு நம்ம போகணும். மாலை நேரங்களில் டெல்லியினுடைய டிராஃபிக் ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதனால இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு மெட்ரோவை நீங்கள் பயன்படுத்துறது உசிதமானது. மணாலிக்கு செல்வதற்கு லக்ஷ்மி டிராவல்ஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு ஸ்கேனியா பஸ்ஸில் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இந்த டிக்கெட் ரேட்ஸ் வீக் டேஸில் ஒரு மாதிரியும் வீக்கெண்ட்ஸில் ஒரு மாதிரியும் இருக்குது. இந்த பஸ்ஸை ஹரியானாவை சேர்ந்த கடம் சிங் என்பவர் செலுத்தி கொண்டு வந்தார். சண்டிகார் மணாலி நேஷனல் ஹைவே 21 இந்த பஸ் பயணிக்கிறது. மொத்தம் 12 மணி நேர பயணம் இது. அதிகாலை நேரம் ஹிமாச்சல் பிரதேசம் மாண்டி டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கிற பாண்டோ டேமுக்கு மேலாக எங்களது பஸ் பயணிக்கிறது. சண்டிகார் மணாலி தேசிய நெடுஞ்சாலை 21 பாண்டோ டேமுக்கு மேலாகத்தான் போடப்பட்டிருக்கிறது. 76 மீட்டர் உயரமுள்ள இந்த பாண்டோ டேம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் உற்பத்திக்காக 1977 கட்டி முடிக்கப்பட்டது. பீஸ் ஆற்றில் வருகிற நீரை சேமித்து 38 கிலோமீட்டர்கள் சுரங்கங்கள் வழியாக தெஹார் பவர் ஹவுஸுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பிறகு இந்த நீர் சட்லஜ் ஆற்றில் கலக்கிறது. மிகவும் குறுகிய பாதைகள்தான். வாகனங்கள் போவதற்கு ஒரு நேரமும் வாகனங்கள் வருவதற்கு ஒரு நேரமுமாக அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதன்படி வாகனங்களை செல்ல அனுமதிக்கிறார்கள். இந்த பாண்டோ டேமுக்கு மேலாக எங்களது பஸ் ஊர்ந்து போகிறது. பெரிய பெரிய பாறைகள் சாலைகளில் விழுந்து விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து நிறைந்த பாதைகளாக இந்த பாதைகள் இருப்பதனால் எப்போதும் இந்த சாலைகளை பராமரிப்பு வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அத்துடன் மலையை குடைந்து சுரங்கங்களை அமைத்து அதற்கூடாக சாலைகளை அமைக்கிற பணியும் இங்கே நிறைய இடங்களில் நடைபெற்று வருவதை நாம் காண முடியும். இது மணாலிக்கு முன்பாக இருக்கிற குழு என்கின்ற இடத்தினுடைய காட்சிகள். இந்த இடத்தை தாண்டித்தான் மணாலிக்கு நாம் செல்ல வேண்டும். கடுமையாக இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சாலைகளின் வழியே மெதுவாக மணாலி உள்ளே நாங்கள் நுழைகிறோம்.
நாங்கள் ட்ராவல் பண்ணின இந்த லக்ஷ்மி ட்ராவல்ஸ் பஸ்ஸில் லக்கேஜ் நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுருந்தாங்க. டெல்லியில் லக்கேஜ் எல்லாம் ஏற்றுற நேரத்துலையே ஃப்ளைட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு டேக் ஒன்று அவங்க அந்த பேக்லேயும் கட்டி அதனுடைய பாதியை நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. மணாலியில் நாம் இறங்கி நம்ம பேக்கை ஐடென்டிஃபை பண்ணி இந்த டேக் அவங்க கையில் காமிச்சா தான் அந்த பேக்கை நம்மகிட்ட கொடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு சேஃபான ஒரு முறையாக எனக்கு தெரிஞ்சுச்சு. மணாலியில் நாங்கள் பெரிய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி முதலாக சந்தித்த நபர் தான் இவர் பேர் ராகுல். இவர் ஒரு டாக்ஸி டிரைவர். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் இவரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஆங்கிலம் தெரியாதனால ஆங்கிலம் தெரிந்த ஒருத்தர்கிட்ட எங்களை ஃபஸ்ட்டு அழைச்சிக்கிட்டு போய் எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட பேசி அவருடைய ரேட்ஸ் எல்லாத்தையும் அவர் பக்காவாக கம்யூனிகேட் பண்ணதுனால இந்த டூர் 2 நாளுமே நாங்கள் அவரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணார். எல்லா இடங்களுக்கும் எங்களை கூட்டிகிட்டு போனார். இது அழகான பீஸ் ரிவர். ஹிமாச்சல் பிரதேசத்தில் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இமயமலையின் மத்தியில் உற்பத்தியாகும் ஆறு இது. மொத்தம் 470 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பஞ்சாபில் ஓடிக்கொண்டிருக்கும் சட்லஜ் நதியில் இறுதியில் இந்த பீஸ் ரிவர் கலந்து விடுகிறது. பீஸ் ரிவர் பனி உருகுவதால் வருடம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறு. பார்ப்பதற்கு அழகான ஆறு தான், ஆபத்தான ஆறும் கூட. அடுத்தது ஒரு சாகச படகு பயணம். அந்த பயணத்துக்காக நாங்கள் தயாராகி எல்லாருமே இந்த வாகனத்தில் பயணம் செய்கிறோம். இந்த வழிநடுக்க பாருங்கள், நம்பர் போர்டுகள் வச்சுருக்குறாங்க. இது எல்லாம் அந்த படகு சொந்தக்காரங்க. நமக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ரேட் நெகோஷியேட் பண்ணி நம்ம ஏறிக்கலாம். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணவர் எங்ககிட்ட 900 ரூபா ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிட்டார். மொபைல் ஃபோன், கேமரா எதுவுமே நாம் அந்த படகுல எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணியில் போட்டுருவோம். அதனால் இந்த படகை செலுத்துறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் தலையில் ஒரு கேமரா கட்டியிருப்பார். அந்த கேமரா வழியாக அவர் படம் எடுத்து தருவதற்கு 1500 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. படகை செலுத்த ஆரம்பிக்கும் முன்னர் அந்த படகை செலுத்துகின்றவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தராரு. அதிகளவு நீரோட்டத்தில் வேகமாக அந்த படகு செல்கிற நேரத்தில் நாம் எப்படி உட்காரணும், முட்டிக்கால் போட்டு உட்காரணும், மேலே எந்திரிச்சு உட்காரணும், நடுவில் ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிற்றை எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது, அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹெல்மெட் போட்டிருக்கோம், நாங்கள் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கோம். இருந்தாலும் அதிக அளவு காற்று, கையை வச்சா சில்லென்று இருக்கிற தண்ணீர் முகத்திலையும் உடம்புலையும் அடிக்கும்போது ஏற்படுகிற ஒரு குளிர் தாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
மொத்தமாக 7 கிலோமீட்டர் இந்த ஆற்றில் நம்மை இந்த சாகச படகு பயணம் அழைத்துச் செல்கிறார்கள். சில நேரங்களில் நீரோட்டத்தின் மேலாக இந்த படகு பாய்கிற போது படகின் உட்பகுதி கீழே பாறைகளின் மேல் தட்டுப்படுவதை கால்களினால் உணர முடிகிறது. ஆற்றின் ஒரு கரையில் வாகனங்கள் செல்வதை உங்களால் பார்க்க முடியும். 2023 ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளப்பெருக்கினால் இந்த இடம் எப்படி இருந்தது என்பதை இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த ஆற்றின் மேல் பயணம் செய்தது 2023 செப்டம்பர் மாதம். 2 மாதத்துக்கு முன்னாடி அவ்வளவு கோரத்தாண்டவமாக இருந்த இந்த ஆறு இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தெரியுது. மழைக்காலங்களில் எப்படி இது மாறும் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பயணத்தை முடித்துக்கொண்டு கரையை நாங்கள் வந்தடைந்தோம். உடம்பெல்லாம் குளிரெடுத்து ஈரமாக வந்து இறங்கி இந்த ஆற்றங்கரையில் நெருப்பு மூட்டி பக்கத்துலேயே ஒரு டீ கடையில் டீ காஃபியெல்லாம் நாங்கள் பிடிச்சிக்கிட்டு அந்த இளைப்பாறிய அந்த தருணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இன்பமான தருணமாக இருந்தது. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளுக்கு போகிற நேரத்தில் நாம் சில வேளைகளில் ஏமாற்றப்படக்கூடும். ஆனால் அந்த மாதிரியான எந்த அனுபவமும் மணாலியில் எங்களுக்கு ஏற்படவில்லை. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டில் சந்தித்த அந்த ராகுல் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தார்.
சிலுசிலுவென்று பனி மலை உருகி வருகிற இந்த ஆறு பார்ப்பதற்கு இதமாக சுகமாக இருக்கிறது. இந்த பீஸ் ஆறு 2023 மான்சூனில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் ஏற்படுத்திய சேதத்தின் மதிப்பீடு $1 பில்லியன். மொத்தமாக 400 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வீடிழந்திருக்கிறார்கள். சாலைகள் எல்லாம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு இந்த ஆறு வாகனங்களை எல்லாம் எப்படி புரட்டி போட்டது என்பதை இந்த சில படங்களை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மிகச்சரியாக 2 மாதங்களின் பின்னர் அதே ஆற்றின் மீதே 7 கிலோமீட்டர் சாகசமான படகு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம் என்பது மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கிறது. அன்புள்ள பீஸ் ஆரே, இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். ஆனால் மறுபடியும் நான் உன்னை பார்ப்பதற்கு வருவேன். எப்பொழுதும் இனிமையான பயணங்களை வாய்க்க பண்ணுகிற நண்பர் கேசவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.